நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை தூக்கி ஆல்ல போட்டுருங்க. அலைட்மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட்டில் இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோவில் வந்து இன்ஸ்டாகிராம் டெக்ஸ்ட் அனிமேஷனும் அப்புறம் வாட்ஸ்அப் ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே கீழே ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ரேஷியோ வந்து பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ரிசொல்யூஷனில் 1080p வச்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்டில் 2340 வச்சுக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து 60 fps வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் ஒயிட்டில் வச்சுக்கோங்க. கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டோம். இங்கே அகைன் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. க்ரீன் கலரில் இருக்கும். கிளிக் பண்ணிட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் போய்ட்டு இப்போ என்ன இமேஜ் ஆட் பண்ண போகிறோமோ அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே டெலிட் பக்கத்தில் 3 டாட் மாதிரி இருக்கும். அந்த 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மிங்கில் அலைன் பண்ணிட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்பீடோமீட்டர் மாதிரி இருக்கும். அந்த ஸ்பீடோமீட்டரை கிளிக் பண்ணிட்டு ஒரு 6 செகண்ட் வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 5 செகண்ட் வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு சாங் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே அகைன் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோவில் போய்ட்டு சாங் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சாங் ஆட் பண்ணிக்கிறேன். சாங் ஆட் பண்ணிட்டு நான் அதை ஒரு 5 செகண்ட் வரையும் கட் பண்ணிக்கிறேன். சாங்கோட வால்யூம் நான் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா காப்பிரைட் கிளைம் இஷ்யூ வரும். இப்போ அகைன் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஏஏ ஸ்மால் ஏ போட்டிருக்கோம். டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இங்கே மேலே ஃபாண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் மேலே சென்ட்ரு ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. சென்ட்ரு ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வீடியோ ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வீடியோ வேலை பக்கத்தில் சைடில் ஒரு அம்புக்குறி போட்ட மாதிரி இருக்கும். அந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட் எண்டுக்கு வந்துடும். இங்கே கீழே ஸ்பீடோமீட்டருக்கு சைடில் இந்த எக்ஸ்பேண்ட் ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்பேண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பேண்ட் ஆகிரும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போங்க. ஆட் எஃபெக்ட் போங்க. டெக்ஸ்ட்டில் போய்ட்டு டெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக இந்த எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். அதனால் நான் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டேன். நீங்களும் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடுங்க. இப்போ கரெக்டாக ப்ளே பண்ணி பார்த்துட்டு டெக்ஸ்ட்டு எங்கே இதாகுதோ அதளவு கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த லைரிக்ஸ் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். க்ரோமில் சர்ச் பண்ணி நான் நோட்ஸில் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் க்ரோமில் சர்ச் பண்ணி காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டில் காப்பி பண்ணிக்கிறேன். லைரிக்ஸ் எல்லாத்துலேயும் காப்பி பண்ணிக்கோங்க. கலர் வந்து ஒயிட் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணல. ஒயிட் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் கரெக்டாக கீழே அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணிவிட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டை ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸில் போங்க. இப்போ நம்ம டெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்லேயே டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் ஆட் பண்ணோம்ல, அந்த எஃபெக்டில் போய்ட்டு கீழே லாஸ்ட்டில் போயிருங்க. ஃபில்னு இருக்கும், ஓவர் அண்ட் கலர் ஃபில்னு இருக்கும். அதில் போய்ட்டு ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணிட்டு இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமு கொஞ்சம் 2-3 செகண்ட்ஸ் தள்ளி அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. செகண்ட் கீ ஃப்ரேமில் ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் அந்த ஒயிட்க்கு பக்கத்தில் உங்களுக்கு என்ன கலர் சூஸ் பண்ண தோணுதோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் அந்த கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்லேயே இன்னொன்று ஆட் பண்ண போகிறோம். இங்கே ஆல்பான்னு இருக்கும். ஆல்பாவில் போய்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமு எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த செகண்ட் கீ ஃப்ரேம்லேயே செகண்ட் கீ ஃப்ரேமில் 1000 வச்சுருங்க. ஸ்கேல்னு இருக்கும். அந்த ஸ்கேலில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அதே மாதிரி ஆல்பாவுக்கு என்ன ஆட் பண்ணணுமோ அதே கீ ஃப்ரேமில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமு 2-3 செகண்ட்ஸ் தள்ளி அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க.
செகண்ட் இதில் வந்து ஒரு 13 வச்சுருங்க, 13 இல்லை 16 வச்சுருங்க. 16 வச்சுட்டு இங்கே காம்பனண்ட் இருக்கும், காம்பனண்ட்டில் போய்ட்டு லைன் சூஸ் பண்ணிக்கோங்க. லைன் சூஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு மூவ் ஒன் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் ஒன் ட்ரான்ஸ்ஃபார்மில் இந்த 2 கீ ஃப்ரேமுக்கும் இடையில ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமு, இந்த கீ ஃப்ரேம் கொஞ்சம் தள்ளி இங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை கொஞ்சம் மேலே தூக்கிங்க. கரெக்டாக அலைட் மோஷன்லேயும் கைட்லைன்ஸ் மாதிரி இருக்கும், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு மேலே போகிறது. இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எஃபெக்ட்ஸில் போய்ட்டு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் லாஸ்ட்டில் ஒரு இது ஆட் பண்ண போகிறோம். இங்கே ஆஃப் செட்னு இருக்கும், ஆஃப் செட்டில் பண்ணிட்டு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் இங்கே லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸோட வேல்யூ வந்து எந்த இதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். ஒயில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒயில் வந்து ஒரு -100 வச்சுருங்க, ஒரு -100 வச்சுருங்க. இப்போ இதில் இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். எஃபெக்டில் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டின்னு இருக்கும், அதில் போய்ட்டு ஃபேட் இன் ஃபேட் அவுட் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபேட் இன் ஃபேட் அவுட்டில் இன்னில் வந்து 0 வச்சுருங்க, அவுட்டில் வந்து 0.28 இல்லை 24 வச்சுருங்க. இங்கே செகண்ட்க்கு இதில் ஆட் பண்ணோம்ல, அதை ஆட் பண்ணிவிட்டு இங்கே ஐக்கு பக்கத்தில் டெக்ஸ்ட் இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். இங்கே எக்ஸ்பெண்ட் ஆப்ஷன் இருக்கும், எக்ஸ்பெண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கனாலே எக்ஸ்பெண்ட் ஆயிரும். அதை கரெக்டாக மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் இந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணிவிட்டு கரெக்டாக அங்கே வச்சுட்டு கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டோட முடிகிற லைனில் போய்ட்டு அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போய்ட்டு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம், அந்த எஃபெக்டில் போய்ட்டு ஃபில் கலரில் போய்ட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு கலர் வந்து இதில் வந்து ஒயிட் சூஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டுக்கு என்ன ஆட் பண்ணோமோ அதே தான், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்ததுலேயே போய்ட்டு கலரில் போய்ட்டு வேறு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் எஃபெக்டில் போங்க. நம்ம ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டில் ஆட் பண்ணோம்ல ஆல்பா ஸ்கேல், அந்த 2 இதுக்கும் இதே மாதிரி இதுலேயும் ஆட் பண்ணணும். இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், 2-3 செகண்ட்ஸ் தள்ளி இங்கே ஒரு கீ ஃப்ரேம், இதில் 1000 வச்சுருங்க. ஸ்கேலில் அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், இங்கே இதில் ஒரு கீ ஃப்ரேம், செகண்ட் கீ ஃப்ரேமில் ஒரு 13 இல்லை 15 வச்சுருங்க. வச்சுட்டு அலைன் பண்ணிவிட்டு இங்கே மூவ் ஒன் ட்ரான்ஸ்ஃபார்மில் கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. 2 கீ ஃப்ரேமுக்கு இடையில ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், கொஞ்சம் தள்ளி இங்கே ஒரு கீ ஃப்ரேம், டெக்ஸ்ட்டை மேலே தூக்கி வச்சுருங்க. வச்சுட்டு அகைன் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க, எஃபெக்டில் போய்க்குங்க. அந்த டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்டில் இங்கே காம்பனண்ட் இருக்குது பார்த்தீங்களா, காம்பனண்ட்டில் லைன் வச்சுக்கோங்க. ஆஃப் செட்டில் போய்ட்டு இங்கே எண்டில் ஒரு கீ ஃப்ரேம், எண்டில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸோட வேல்யூ சேஞ்ச் பண்ண தேவையில்ல, ஒய்யோட வேல்யூ வந்து செகண்ட் கீ ஃப்ரேமில் -100 வச்சுருங்க. எஃபெக்டில் போய்க்குங்க, ஆட் எஃபெக்ட் போய்க்குங்க. ஃபேட் இன் ஃபேட் அவுட் ஆட் பண்ணிங்க, ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டியில் இருக்கும், அதில் போய்ட்டு ஃபேட் இன் ஃபேட் அவுட் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபஸ்ட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் அலைன் பண்ணோம்ல, அந்த இதில் கரெக்டாக வச்சுட்டு இங்கே ஐ மாதிரி இருக்கும், அந்த ஐயை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை இங்கே அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிங்க. டெக்ஸ்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் கரெக்டாக அலைன் பண்ணி கீழே வச்சுருங்க. கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுட்டு எஃபெக்ட்ஸில் போங்க. டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் அண்ட் கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு எனேபிள் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமு, அதில் ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்பாவில் இங்கே ஒரு கீ ஃப்ரேமு, ஒரு 2-3 செகண்ட்ஸ் தள்ளி ஒரு கீ ஃப்ரேமு, 1000 வச்சுருங்க. ஸ்கேலில் ஆல்ஃபாவுக்கு ஆட் பண்ண அதே இடத்துல கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. செகண்ட் கீ ஃப்ரேமில் 0.15-16 வச்சுருங்க. வச்சுட்டு லாஸ்ட்டில் போய்ட்டு லைன் கொடுத்துருங்க, காம்பனண்ட்டில் லைன் கொடுத்துருங்க. ஆஃப் செட்டில் எண்டில் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமு, செகண்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே எக்ஸோட வேல்யூ சேஞ்ச் பண்ண தேவையில்ல, ஒய்யோட வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஒய்யோட வேல்யூ -100 வச்சுருங்க. வச்சுட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் ஒன் ட்ரான்ஸ்ஃபார்மில் அந்த 2 கீ ஃப்ரேமுக்கு இடையில ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க.
எஃபெக்டில் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க, ஃபேட் இன் ஃபேட் அவுட் ஆட் பண்ணிக்கோங்க ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டியில். ஃபேட் இன் ஃபேட் அவுட்டில் இன்னில் 0 வச்சுருங்க, அவுட்டில் 0.28 வச்சுக்கோங்க. இது அப்படியே காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு அடுத்த டெக்ஸ்ட்டில் எஃபெக்டில் போயிட்டு பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஆயிரும். நான் அதை டெலீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கே தெரியும் இப்போ பார்க்க. அவ்வளோதான், டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து முடிஞ்சிச்சு. இந்த ரேஷியோ வந்து வாட்ஸ்அப் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கிளியர் பண்ண முடிஞ்சால் கிளியர் பண்ணுறேன். ஏதாச்சும் புது வீடியோ போடணும்னா கீழேயும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன வீடியோ போடணும்னா அது நான் இங்கே வீடியோவும் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.